மதுரையில சீமான் அவர்கள் ஆடு மாடுகளை முன்னிறுத்தி ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காரு. அந்த மாநாடு எதற்காக நடத்தினாரு அப்படின்னா, வனத்துறை காடுகள்ல ஆடு மாடு மேய்ச்சலுக்கு தடை விதித்ததை எதிர்த்து அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா இந்த மாநாட்டை நடத்தியிருக்காரா சீமான் அவர்கள். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆடு மாடுகளை முன்னிறுத்தி அதுக்கு பின்னாடிதான் மனிதர்களை உட்கார வச்சிருக்காராம். ஏன்னா வாயில்லா ஜீவன்கள் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் அப்படின்றத காட்டுறதுக்காக இப்படி ஒரு செட்டப்ப பண்ணிருக்காரு சீமான் அவர்கள் சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல 12 ஹெக்டேர் ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் பால் வளத்துல நம்ம குறைஞ்சுதான் இருக்கோம், டாஸ்மாக் தான் அதிகமாயிட்டு போகுது தமிழ்நாட்டுல அப்படின்னு தமிழ்நாட்டு அரசு மீது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம டீச்சருக்கே கிளாஸ் எடுத்திருக்காரு சீமான் அண்ணா. என்ன எடுத்திருக்காருன்னா, மாணவர்களுக்கு படிப்பு வரலனா படிப்பை மறுபடியும் சொல்லி கொடுங்க, சிறப்பு கிளாஸ் வைங்க. அதை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கதான் லாய்க்குன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளவு இழிவான விஷயமா அப்படின்னு டீச்சருக்கே கிளாஸ் எடுத்திருக்காரு சீமான் அவர்கள்.